வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸ் யூனியன் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். ஐஓசி, பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த 3 ஆயில் கார்பரேஷன், அதுலேயும் குறிப்பாக இந்தியன் ஆயில், திருச்சியில் உள்ள இந்தியன் ஆயில் ஏரியா ஆஃபீஸுக்கு தான் மிகவும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதாவது சிலிண்டர் டெலிவரி பண்ணுற தொழிலாளர்களுக்கு டீப்பை மாற்றுங்க, கேஒய்சி வாங்குங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, டிஎஸ்சி நம்பர் வாங்குங்க, இதெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க. அதிகாரிங்க நீங்கள் வாரத்தில் 2 நாள் லீவ் இருக்குது. சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவன் காலையில் 6 மணிக்கு வந்தால் ராத்திரி 10 மணிக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் விடுறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றும் யோக்கியமும் இல்லை, ரைட்டுங்களா? அதே மாதிரி எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் நீங்கள் யோக்கியம் இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு விற்றுட்டு போகிறாரு, கோட்டாவில் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டரை நடத்த முடியலன்னா சரண்டர் தான் பண்ணணும். சட்டம் அதுதான் சொல்லுது. எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு, கையூட்டு வாங்கிக்கிட்டு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி தொழிற்சங்கம். தொழிலாளர்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. தொழிலாளர் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா திருச்சி தில்லைநகர் சாஸ்திரி ரோட்டில் உள்ள பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிடும் நிலை வந்துவிடும். அதிகாரிகள் கேஒய்சி எல்லாம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு தனியாக கான்ட்ராக்ட் போட்டு ஆள் அனுப்பிச்சு பண்ணுங்க. கனெக்ஷன் பிடிக்கிறதும் டெலிவரி பாய்ஸு, சிலிண்டர் சேல்ஸ் பண்ணி தரதும் டெலிவரி பாய்ஸு. இது இல்லாமல் டீப்பு விற்கணும், ரெகுலேட்டரி டீப்பு வாஷர் எல்லாம் வெளியே விற்கிறாங்க. அதெல்லாம் உன்னோட ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு நீ லஞ்சம் வாங்கிட்டு வெளியிட்டுட்டு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய் நிறுவன அதிகாரிக்கு பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மிக விரைவில் அதிகாரிகளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். தொழிற்சங்கம் சும்மா இருக்காது. ஏற்கனவே கேஸு ஃபைல் ஆகிருக்கு. இது மிக விரைவில் விசாரணைக்கு வரையில் நான் அனைத்து ஆதாரங்களையும் கையில் வச்சுருக்கேன். அப்படியே கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுவேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துக்கும் சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் இன்றைக்கி லெட்ரு போட்டு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, பதில் கொடுக்கல. நான் இன்னும் கேட்க வேண்டிய கேள்வி உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. நேரடியாக உங்களை நீதிமன்றத்தில் சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், மடியில் கிணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நீங்கள் எல்லாமே தப்பு பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பொதுத்துறை எண்ணெய் நிறுவன அதிகாரி மிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கார் ஒரு கூட்டத்தில். என்ன சொன்னார்? சிலிண்டர் ஆர்எஸ்பி ரேட்டோட டெலிவரி சார்ஜஸும் நீங்கள் பணம் கட்டிடுறீங்க. அதுக்கு மேலே அவங்க கேட்டால் கொடுக்கறதும் கொடுக்காது உங்கள் விருப்பம். கண்டிஷன் பண்ணி கேட்டால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே ஆக்ஷன் எடுப்பேன். நீங்கள் சரி, எவ்வளோ நீங்கள் பில்லுக்கு மேலே, அதாவது உங்கள் ஆர்எஸ்பி ரேட்டுக்கு மேலே சிலிண்டர் டெலிவரி கலெக்ஷன் பண்ணுறீங்க, அது கவர்மெண்ட்டில் சேருதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று போதும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. இதை உடனடியாக நாளை காலையில் வாய்மொழி உத்தரவோ தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியோ உடனடியாக டீப்பு சேஞ்ச் பண்ணுறது, கேஒய்சி ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதே டெலிவரி பாய்ஸுக்கு இந்த டார்ச்சரை உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்த தவறினால் மிக விரைவில் தொழிலாளர்களை ஒன்று கூடி உடனடியாக ஆயில் நிறுவன அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவோம். போராட்டத்தை வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போவேன். ரொம்ப எச்சரிக்கை எண்ணெய் நிறுவன அதிகாரிக்கு. 3 ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளும் ஊழல். நன்றி, வணக்கம்.